ஒரு சாதாரண குறுஞ்செய்தி அல்லது உங்களுக்கு அறிமுகமில்லாத ஒருவரின் பார்வை உங்கள் ஒட்டுமொத்த நாளையும் எப்போதாவது அழித்திருக்கிறதா? ஆம் என்றால், நான் சொல்லப்போவதை கவனமாகக் கேளுங்கள். நீங்கள் ஒரு அடிமை. உங்கள் உடலுக்கு அல்ல, உங்கள் உணர்ச்சிகளுக்கு. நீங்கள் சுதந்திரமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோல் வேறு யாரோ ஒருவரின் கையில் இருக்கிறது. அவர்கள் உங்களை புகழும்போது நீங்கள் சிரிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை விமர்சிக்கும்போது நீங்கள் உடைகிறீர்கள். இது வலிமையான ஒரு ஆணின் அடையாளம் அல்ல, இது ஒரு பலவீனமான மனதின் வெளிப்பாடு. ஆனால் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அந்த கூட்டத்திலிருந்து விலகி வர விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். இன்று நாம் பார்க்கப் போவது பழைய தத்துவங்களை அல்ல. உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் ஒரு பாறையைப் போல அசையாமல் நிற்கும் கலையை. 100% ஆண்களில் வெறும் 1% ஆண்கள் மட்டுமே புரிந்து கொள்ளும் அந்த 7 ரகசியங்களை இன்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். இது உங்களை முழுமையாக மாற்றும். இந்த உண்மைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா என்பதை எம்என்டி வழிகளில் பதிவு செய்யுங்கள். இன்றைய உலகம் ஆண்களை உணர்ச்சிவசப்படுபவர்களாகவும் எளிதில் உடைந்து போகக்கூடியவர்களாகவும் மாற்றி வருகிறது. நாம் வாழும் இந்த சமுதாயம் ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றுவதை ஒரு சாதாரண விஷயமாக கருதுகிறது. சமூக ஊடகங்கள், மற்றவர்களின் அங்கீகாரம் மற்றும் வெளி உலகத்தின் கருத்துக்கள் ஆகியவை ஒரு ஆணின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் கருவிகளாக மாறிவிட்டன. ஒரு பெண் உங்களை நிராகரித்தால், ஒரு நண்பன் உங்களை ஏமாற்றினால் அல்லது வேலையில் ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டால் உங்கள் உலகம் தலைகீழாக மாறிவிடுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மற்றவர்களின் கைகளில் நீங்கள் ஒப்படைத்துள்ளீர்கள். இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. இதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எப்போதெல்லாம் நீங்கள் வெளி உலகின் அங்கீகாரத்தை தேடுகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் உள் வலிமையை நீங்கள் இழக்கிறீர்கள். இந்த காணொளியின் நோக்கம் உங்களை உணர்ச்சியற்ற ரோபோவாக மாற்றுவது அல்ல. மாறாக, உங்கள் உணர்ச்சிகள் உங்களை எப்போது எப்படி பாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைக்கு உங்களை உயர்த்துவதுதான். இதுவே உண்மையான மன உறுதி. முதல் ரகசியம்: உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை அடையாளம் காணுங்கள். இதுவே அசைக்க முடியாத மனதின் அடித்தளம். உலகத்தில் 2 விஷயங்கள் மட்டுமே உள்ளன. ஒன்று உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை, மற்றொன்று உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள், அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் முற்றிலும் இல்லாதவை. ஆனால் அவர்களின் செயல்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பது 100% உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதை ஒரு வலிமையான மனிதன் ஆழமாக புரிந்து கொள்கிறான். அவன் மற்றவர்களை மாற்றுவதற்காக தன் நேரத்தை வீணடிப்பதில்லை. யாரோ ஒருவர் உங்களை அவமதிக்கிறார் என்றால் அது அவர்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறதே தவிர உங்கள் மதிப்பை அல்ல. உங்கள் மதிப்பை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே உள்ளது. இதை நீங்கள் உணரும் அந்த நொடி மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தும் திறனை இழக்கிறார்கள். உங்கள் மனதிற்குள் எதற்காக மற்றவர்களுக்கு இலவசமாக இடம் கொடுக்கிறீர்கள்? ஒருவன் உங்களை கோபப்படுத்துகிறான் என்றால் அவன் உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளான் என்று அர்த்தம். உங்கள் மனம் என்பது உங்களின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அதில் யாருக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் தெருவில் குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் கல்லை எறிந்து கொண்டிருப்பான். ஆனால் ஒரு வலிமையான மனிதன் தன் இலக்கை நோக்கி தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பான். நீங்கள் அனைத்திற்கும் எதிர் வினையாற்ற வேண்டிய அவசியமில்லை. மௌனம் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் அமைதி உங்களை கோபப்படுத்த நினைத்தவனை குழப்பத்தில் ஆழ்த்தும். இதுதான் உண்மையான அதிகாரம். இரண்டாவது ரகசியம்: எதிர்வினைக்கும் பதிலளிப்பதற்கும் இடையிலான இடைவெளியை உருவாக்குங்கள். ஒரு நிகழ்வு நடக்கிறது, உடனடியாக நீங்கள் கோபப்படுகிறீர்கள். இது விலங்குகளின் குணம். மனிதனாக, அதிலும் ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட ஆணாக, அந்த நிகழ்விற்கும் உங்கள் செயலுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த சில வினாடிகள்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. யாராவது உங்களை காயப்படுத்தும் விதமாக பேசினால் உடனடியாக வார்த்தைகளை வீசாதீர்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு நான் அளிக்கும் முக்கியத்துவம் என் மன அமைதியை விட பெரியதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.
பெரும்பாலான நேரங்களில் அதற்கான பதில் இல்லை என்பதாகவே இருக்கும். அந்த இடைவெளியில் உணர்ச்சிகளை ஒதுக்கிவிட்டு அறிவை பயன்படுத்துங்கள். ஒரு வினாடி தாமதிப்பது உங்களை முட்டாளாக்காது. மாறாக அது உங்களை ஒரு ராஜாவைப் போல சிந்திக்க வைக்கும். உணர்ச்சிகள் என்பவை வெறும் மேகங்களைப் போன்றது. உங்கள் மனம் என்பது வானம். மேகங்கள் வரும் போகும். ஆனால் வானம் எப்போதும் அங்கேயேதான் இருக்கும். ஒரு இருண்ட மேகம் வானத்தை முழுமையாக அழித்துவிட முடியாது. அதுபோலவே ஒரு தற்காலிகமான கோபமோ சோகமோ உங்கள் முழுமையான குணாதிசயத்தை மாற்றிவிடக் கூடாது. உணர்ச்சிகளை அடக்க நான் சொல்லவில்லை. அவற்றை ஒரு வெளியாளைப் போல வேடிக்கை பாருங்கள் என்றுதான் சொல்கிறேன். எனக்கு கோபம் வருகிறது என்பதை உணருங்கள், ஆனால் நான் தான் கோபம் என்று நினைக்காதீர்கள். இந்த சிறிய மனமாற்றம் உங்களை மிகப்பெரிய உணர்ச்சிப் போராட்டங்களிலிருந்து காப்பாற்றும். உணர்ச்சிகளை பார்வையிடும் திறன்தான் ஒருவனை உயர்நிலைக்கு கொண்டு செல்கிறது. மூன்றாவது ரகசியம், மற்றவர்களின் தர்க்கமற்ற செயல்களுக்கு காரணம் தேடுவதை நிறுத்துங்கள். ஒருவன் உங்களை ஏமாற்றிவிட்டான் அல்லது உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டான் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அவன் ஏன் அப்படிச் செய்தான் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இது முற்றிலும் நேர விரயம். உணர்ச்சி வசப்பட்ட அல்லது சுயநலமான ஒருவனிடம் தர்க்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் எப்போதும் அவர்களின் இயல்பின்படியே செயல்படுவார்கள். நெருப்பு சுடும், பனி குளிரும். அது அவற்றின் இயல்பு. அதற்காக நெருப்பின் மீதோ பனியின் மீதோ கோபப்படுவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போலத்தான் மனிதர்களின் மோசமான இயல்புகளைக் கண்டு கோபப்படுவதும். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியைத் தரும். ஒருவர் உங்களை நிராகரிக்கும்போது அது உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியாக நினைக்காதீர்கள். அது அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நிராகரிப்பும் ஒவ்வொரு துரோகமும் உங்களை மேலும் வலிமையாக்குவதற்கான ஒரு பயிற்சித் களம். ஒரு வலிமையான மனிதன் தனக்கு ஏற்படும் எந்த ஒரு வலியையும் வீணாக்குவதில்லை. அவன் அந்த வலியை எரிபொருளாக மாற்றுகிறான். தன்னை திருத்திக் கொள்கிறான். தன் பலவீனங்களை ஆராய்ந்து அவற்றை சரி செய்கிறான். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவர்களின் பிரச்சனை. நீங்கள் அதை எப்படி உள்வாங்கி வளர்கிறீர்கள் என்பது உங்களின் வெற்றி. எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வதை இன்றோடு நிறுத்துங்கள். நான்காவது ரகசியம், உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் மீது நீங்கள் வைக்கும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளே உங்கள் அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம். என் காதலி என்னை எக்காலத்திலும் விட்டு பிரிய மாட்டாள், என் நண்பன் எப்போதும் எனக்கு ஆதரவாக இருப்பான் என்று நீங்கள் நம்புவது ஒரு மாயை. மனிதர்களின் மனநிலையும் சூழ்நிலைகளும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனிதன்தான் அதிக வலியை அனுபவிக்கிறான். உறவுகளை நேசியுங்கள், ஆனால் அதிலேயே மூழ்கிவிடாதீர்கள். எப்போது வேண்டுமானாலும் எந்த உறவும் முறியலாம் என்ற யதார்த்தத்தை மனதில் வைத்துக்கொண்டே அனைத்தையும் அணுகுங்கள். இந்த மனநிலை உங்களை உறவுகளை துண்டிக்கச் சொல்லவில்லை, மாறாக எந்த இழப்பையும் தாங்கும் சக்தியை அளிக்கிறது. சுயசார்பு என்பது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, உணர்ச்சிகளிலும் இருக்க வேண்டும். உங்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் வேறு ஒருவரை சார்ந்திருந்தால் நீங்கள் எப்போதுமே ஒரு பயத்திலேயே வாழ வேண்டியிருக்கும். அவர்கள் விலகிச் சென்றால் என் நிலைமை என்னவாகும் என்ற பயம். இந்த பயமே உங்கள் முடிவுகளை தவறாக்குகிறது. ஒரு வலிமையான மனிதன் தன்னுடன் இருப்பதையே அதிகம் விரும்புகிறான். அவன் தன் சொந்த கம்பெனியை ரசிக்கிறான். அவனுக்குள் இருக்கும் வெற்றிடத்தை நிரப்ப அவன் மற்றவர்களை தேடுவதில்லை. அவன் முழுமையானவன். அப்படிப்பட்ட ஒருவனிடம் மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்களே தவிர அவன் யாரிடமும் கெஞ்சிக் கொண்டிருக்க மாட்டான். உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாக இருப்பதே உண்மையான சிம்மாசனம். ஐந்தாவது ரகசியம், பழிவாங்கும் எண்ணத்தை குப்பையில் வீசுங்கள். உங்களை காயப்படுத்தியவனை நீங்கள் பழிவாங்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்களே உங்கள் காயத்தை கீறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பழிவாங்குதல் என்பது முட்டாள்களின் விளையாட்டு. அது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் கவனத்தையும் சிதறடிக்கிறது. ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட ஆணியின் சிறந்த பழிவாங்குதல் என்ன தெரியுமா? தன்னை காயப்படுத்தியவனைப் போலத்தான் மாறாமல் இருப்பதுதான். அவர்கள் உங்களை எந்த நிலைக்கு கீழே தள்ள நினைத்தார்களோ அதைவிட 10 மடங்கு உயரத்தில் சென்று நிற்பதுதான். உங்கள் வெற்றியை பார்த்து அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீங்கள் அவர்களின் அழிவிற்காக காத்திருக்க கூடாது.
உங்கள் ஆற்றல் மிகவும் விலையுயர்ந்தது. அதை நெகட்டிவான மனிதர்கள் மீது வீணாக்காதீர்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை பற்றி நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடத்தை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறீர்கள். ஏன் அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும்? அவர்களை உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக அழித்துவிடுங்கள். அவர்கள் உங்களை பொறுத்தவரை இறந்தவர்களாகவே இருக்கட்டும். உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் உடல் நலம், உங்கள் வேலை மற்றும் உங்கள் லட்சியத்தின் மீது மட்டுமே திருப்புங்கள். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடும்போது வழியில் குறைக்கும் நாய்களை திரும்பிப் பார்க்கக்கூடாது. 6வது ரகசியம். வலியை தகவலாக பாருங்கள், துன்பமாக அல்ல. வலி என்பது இயற்கையானது. யாராவது உங்களை அவமதிக்கும்போது நெஞ்சில் ஒரு வலி ஏற்படும். அது உடல் ரீதியான எதிர்வினை. ஆனால் அந்த வலியை நினைத்து தொடர்ந்து பல நாட்கள் வருத்தப்படுவது என்பது துன்பம். வலி தவிர்க்க முடியாதது. ஆனால் துன்பம் என்பது நீங்கள் தேர்ந்தெடுப்பது. அந்த வலி உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை ஆராயுங்கள். அது உங்களின் ஈகோவா அல்லது உங்கள் பாதுகாப்பின்மையா? உங்களுக்குள் இருக்கும் எந்த ஓட்டை அந்த வார்த்தைகளை உள்ளே அனுமதித்தது என்று தேடுங்கள். அந்த ஓட்டையை அடைப்பது எப்படி என்று யோசியுங்கள். வலியை ஒரு தடையாக பார்க்காமல் உங்களைச் செதுக்கும் ஒளியாக பாருங்கள். ஒரு வீரன் போர்க்களத்தில் காயம்படும்போது அவன் அழுவதில்லை. தன் காயத்திற்கு காரணமானவனை கொல்வது எப்படி என்றுதான் யோசிப்பான். வாழ்க்கை என்னும் போர்க்களத்திலும் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். காயங்களை மறைக்காதீர்கள். அவை உங்கள் அனுபவத்தின் தழும்புகள். வலியை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஓடி ஒளியாதீர்கள். மது, புகை அல்லது தற்காலிகமான இன்பங்களில் வலியை மறக்க நினைப்பது கோழைகளின் செயல். அந்த வலியை முழுமையாக உணருங்கள், அதை உள்வாங்குங்கள், பின்னர் அதை கடந்து செல்லுங்கள். இந்த செயல்முறை உங்களை எவராலும் அசைக்க முடியாத ஒரு கடினமான மனிதனாக உருமாற்றும். 7வது ரகசியம். உங்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்டுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெளியில் இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறது. தினசரி சுய ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள், கடினமான விஷயங்களை தினமும் செய்யுங்கள். உங்கள் உடலை நீங்கள் வருத்தும்போது உங்கள் மனம் வலிமையாகிறது. ஒரு சௌகரியமான வாழ்க்கை ஒருபோதும் ஒரு வலிமையான மனிதனை உருவாக்குவதில்லை. உங்களுக்கு நீங்களே கஷ்டங்களை கொடுத்து பழகுங்கள். குளிர்ந்த நீரில் குளிப்பது, கடுமையான உடற்பயிற்சி செய்வது போன்ற சிறிய விஷயங்கள் உங்கள் மனதின் தாங்கும் திறனை அதிகரிக்கும். உங்கள் மனதை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஒருவன் உலகத்தையே தன் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். உங்களை நீங்களே முழுமையாக நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் நிறைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்கும்போது வெளி உலகின் எந்த விமர்சனமும் உங்களை தீண்ட முடியாது. ஒரு மரம் புயலில் தப்பிப்பது அதன் கிளைகளால் அல்ல, அதன் ஆழமான வேர்களால். உங்கள் உள் மனதின் வேர்களை ஆழமாக ஊன்றுங்கள். நீங்கள் மற்றவர்களின் நாடகங்களில் ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையின் கதையை எழுதும் ஆசிரியர் நீங்கள் மட்டுமே. மற்றவர்கள் வருவார்கள், போவார்கள், ஆனால் நீங்கள் எப்போதும் உங்களுக்காக நிலைத்து நிற்பீர்கள். இதுவே ஒரு முழுமையான, உயர்ந்த ஆணின் இறுதியான நிலை. இப்போது நீங்கள் அந்த பழைய மனிதன் இல்லை. உணர்ச்சிகளால் தூக்கி எறியப்படும் ஒரு காகித கப்பலாக இருப்பதை நீங்கள் இன்றோடு நிறுத்திவிட்டீர்கள். இந்த 7 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உங்களை எஃபகை போல மாற்றும் சூத்திரங்கள். உங்கள் மனம் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். அதை மற்றவர்களின் கைகளில் ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள். அவர்கள் உங்களை காயப்படுத்த நினைத்தாலும் அதை தடுக்கும் கவசம் உங்களிடம் உள்ளது. வலியை பலமாக மாற்றுங்கள், எதிர்பார்ப்புகளை உடையுங்கள், உங்களை நீங்களே ஆளுங்கள். இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு நெருப்பை மூட்டியிருந்தால் அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 7 ரகசியங்களில் எதை நீங்கள் இன்றே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை எம்என்டி வழிகளில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து உங்கள் மனதையும் உடலையும் வலிமையாக்க இந்த தளத்தோடு இணைந்திருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனதின் ராஜா நீங்கள் மட்டுமே.